தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி கீழே நிறைய பேர் வந்து வெட்டினரி அண்ட் வெட்டினரியில் இருக்கக்கூடிய பிடெக் கோர்சஸ்க்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது வெட்டினரி யூஜி தமிழ் சேனல். ஸோ நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். தமிழ்நாடு வெட்டினரிக்கு நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன, நெக்ஸ்ட்டு வந்து தரவரிசையல் பட்டியல் அதாவது தரவரிசையல் பட்டியல்னா ரேங்க் லிஸ்ட். உங்களுடைய மார்க்குக்கு உங்களுடைய அந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஓசி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு ஒரு கேஸ்ட் இருக்கும். அந்த கேட்டகரியில நீங்க எந்த ரேங்க் எடுத்திருக்கீங்க, அதே மாதிரியா ஓவராலா ஸோ எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வந்து வெட்டினரிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதற்கான ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன்ல கவுன்சிலிங் நடத்துவாங்க. இதுதான் வந்து ஆஸ் யூசுவல் ப்ராசஸ். இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நமக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் உடைய அப்டேட் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த வருஷம் வந்து இன்னும் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகல. நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க. நல்ல மார்க் இல்லாதவங்க நிறைய பேர் 12th மார்க்ல நல்லா இருக்கும் வெட்டினரி அப்ளை பண்ணிருப்பீங்க. அதே மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து வேற வேற கோர்சஸ்லாம் அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்ப எதுக்கு சார் இதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்மந்தம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க தமிழ்நாட்டுல நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க சயின்ஸ் குரூப் படிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நீட் எழுதிருப்பாங்க. கட்டாயமா அவங்க நீட் எக்ஸாம் எழுதிருப்பாங்க. அதுல நிறைய பேர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்கல அப்படின்னா அடுத்தவங்க வந்து சூஸ் பண்ணக்கூடியது சித்தா கோர்சஸ், அதாவது ஆயுஷ் கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் அதுல விருப்பம் உள்ளவங்க சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி இந்த மாதிரி கோர்சஸ். அதே மாதிரியா அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து டாக்டர் ரிலேட்டடா அடுத்து இருக்கக்கூடியது ஈக்குவலா வந்து வெட்டினரி டாக்டர்ஸ், வெட்டினரி கோர்சஸ்க்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. சைடுவே அடுத்து பாத்தீங்கன்னா அதுவும் கிடைக்கல அப்படின்னா அடுத்து வந்து துணை மருத்துவ படிப்பு பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது எல்லாரும் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வெட்டினரியா இருக்கட்டும், ஆயுஷ் கோர்சஸா இருக்கட்டும், மற்ற கோர்சஸ் கவுன்சிலிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா என்எம்சியில் இந்த மந்த் எண்டில் தான் வந்து அதுக்கான கவுன்சிலிங்கோடைய டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் அதோடைய ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுனால இப்ப கண்டிப்பா வந்து நிறைய கவுன்சிலிங் வந்து லேட் ஆகும். அதே மாதிரியே வெட்டினரியும் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து லேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அது கண்டிப்பா வந்து இந்த அப்டேட் வந்து கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து வந்து நீங்க நம்ம சேனல்ல வெட்டினரி யூஜி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு என்னன்னா எனக்கு இந்த கட் ஆஃப் நான் எடுத்திருக்கேன், எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்றத அது இப்போதைக்கு என்னால வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ரேங்க் லிஸ்ட் வந்தா நம்ம தெளிவா டீட்டெயிலா சொல்லுவோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோவிங்ல இருங்க நம்ம சேனல்ல.